அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபிளாக் பேட்டர்னை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்லேயுமே நம்ம அந்த ஃபிளாக் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நான் வந்து வரைஞ்சு காட்டிடுறேன். ஸோ லைக் ஃப்ளாக்ங்கிறது எப்படி ஒரு போல் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஃப்ளாக் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து இப்படி மேலே நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படி நல்ல மூவ் ஆன ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து இங்கே நடக்கும். அப்படி நடந்ததுக்கப்புறம் எய்தர் அந்த ஸ்டாக் பயங்கரமாக கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்கு, எய்தர் அது மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது பயங்கரமாக இப்படி மேலே போச்சுன்னா இந்த மூவோட 50% மூவ் ஆச்சு மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிளாக் பேட்டர்ன். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ், பயங்கரமாக கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரெண்டிங் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி அது பயங்கரமாக மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுவும் ட்ரெண்டிங் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த யூடிஐ ஏஎம்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிளாக் பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட போல். நான் இங்கே காட்டின மாதிரி இது இவ்வளோ ஸ்ட்ரைட்டாலாம் இருக்காது. எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாலாம் மூவ் ஆகிட்டே இருக்காது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போல் தான். கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எய்தர் இதை வந்து இங்கே வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே போகணும், இல்லை இங்கே வந்து பிரேக்கப் ஆகி மேலே போகணும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஆல்ரெடி ட்ரேட் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஐ திங்க் இங்கே இந்த சப்போர்ட்டில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட் கரெக்ஷனால கீழே வந்துருச்சு, பட் ஸ்டில் இந்த லைனை உடைக்கல. நான் வந்து இதுக்கு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனுக்கு இங்கே எங்கேயோ 950 ரேஞ்சில் வந்து ஸ்டாப் லாஸை போட்டு வச்சிருக்கேன். இந்த இதுக்கு கீழே போட்டு வச்சிருக்கேன், இந்த இதுக்கு கீழே போட்டிருக்கேன் நான். இந்த இங்கே பார்த்தீங்களா, ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா இதில் இருக்க ரிஸ்கே இதுதான். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். நான் வந்து இங்கே எடுத்து இவ்வளோ தூரம் நான் எப்பவுமே இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க மாட்டேன். பட் ஸ்டில் இதோட கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்ட் நல்லா இருக்குது. 8.5% வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் இல்லை. ஸோ 10%க்கு மேலே போனால் தான் அது வந்து பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த கேண்டிலோட லோப்பாக தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே எப்பவும் போல வழக்கம் போல தான் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதான். நம்ம ஸ்டாப் லாஸ், நம்ம ரிஸ்க் ரிவார்டு நம்ம ஆல்ரெடி கோர்ஸில் சொல்லி கொடுத்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2, 1:3, 1:4 நீங்கள் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி ரிஸ்க் ரிவார்டு வச்சு ட்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த பாலிமேட். இந்த பாலிமேட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபிளாக் பேட்டர்ன் தான். இங்கே பாருங்கள், அந்த ஃபிளாக் தான் வந்து இங்கே நமக்கு வந்திருக்கு. இந்த ஃபிளாக் வந்துட்டு இங்கே வந்து கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பட் இது உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராங் பிரேக் அவுட்னா தான் வந்து ஸ்டாக் வந்து மேலே போகுன்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பட் வந்து பெரிய ஹியூஜ் விக் வந்து கீழே வந்துருச்சு. அடுத்ததும் வந்து மேலே போக ட்ரை பண்ணுச்சு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இங்கே வராதனால தான் அது கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ பையர்ஸ் யாரும் வந்து கன்விக்ஷனாக இல்லை, ஓகே இது மேலே போகணும் கன்விக்ஷனாக இல்லை, ஒரு மாதிரி ஆசிலேஷன்லேயே இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் திருப்பி கீழே வந்துருச்சு. பட் கரெக்டாக வந்து சப்போர்ட்டு கிட்ட வந்து எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். இது இங்கே பாருங்கள், 1 2 3 4வது ரிவர்ஸிலும் கீழே வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நான் அரௌண்ட் ஹியர் எங்கேயோ எடுத்தேன். ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கட்டத்தில் இதில் வந்து ஒரு 12% 13% பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் இப்போ நான் லாஸ்ட்டில் தான் இருக்கேன். ஆனால் ஒரு ட்ரேட் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க வரும். நம்மளோட பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ் இது நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் வந்து ஸ்டாப் லாஸே போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா 1 2 3 4வது சப்போர்ட் திருப்பி கீழே வந்து எடுத்துகிட்டு கூட மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக் எப்பவுமே அதோட மூவ் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு போல் வந்து கிரியேட் ஆச்சு. பெருசாக இங்கே பேட்டர்ன் எதுவுமே இல்லாமவே கூட இங்கே பாருங்கள், இது நம்ம என்ன சொல்ல முடியும், இது வந்து ஒரு இது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஐ மீன் சேனல் பேட்டர்ன் தான். இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மூவ்னா 66 பார்ல 100% மூவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்தில் 100% வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. பட் வெறும் 66 பார்ஸில் 100% மூவ் வந்திருக்கு. அந்தளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதனால தான் இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்டையர் மூவ் கேட்சப் பண்ணிட்டு தான் நான் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் இது எவ்வளோ மாதத்தில் இது நமக்கு வந்து ஒரு 30-40% வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதாங்க ஃபிளாக் பேட்டர்ன், அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அதோட என்ட்ரி எக்ஸிட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காமன் தான், சப்போர்ட்லேயும் எடுக்கலாம், பிரேக் அவுட்லேயும் எடுக்கலாம், உங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்தது. அவ்வளோதாங்க. நன்றி.